Hello students, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து சாப்டர் 6ஓட ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு 8 ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் டேரெக்டாக நான் வந்து அதை பைத்தான் விண்டோவில் வந்து ஐடியலி விண்டோவில் எக்ஸிக்யூட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்னும் கிளியராக இருக்கும், இப்போ புரியும். இதில் சில ப்ரோக்ராம்ஸ் வந்து புக்கு உள்ளாரையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அதனால் அது கம்பல்சரியில் கேட்குறதுக்கு சான்சஸ் உண்டு. அதனால் இந்த புக் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்ஸும் படிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம், ரைட் அ ப்ரோக்ராம் டு செக் வெதர் த கிவன் கேரக்டர் இஸ் அ வவல் ஆர் நாட். கொடுத்துருக்க கேரக்டர் வந்து வவலா இல்லையா அப்படின்னு பிரிண்ட் பண்ணோம். சரியா? ஸோ இப்போ பைத்தான் விண்டோ நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு எப்படி போகணும்னு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் இன்புட்டாக வாங்கணும். ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுவோம்? சிஹெச் ஈக்குவல் டு இன்புட். இன்ட் ஆஃப் கொடுக்கக்கூடாது, ஏன்னா ஒரு கேரக்டர் தான், அதனால் இன்ட் போட தேவையில்லை. இன்புட் என்டர் கேரக்டர். ஓகேவா? ஸோ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கலாம், இல்லைனா இந்த மெசேஜை வந்து டபுள் கோட்ஸ்குள்ளாரையும் கொடுக்கலாம். இப்போ இது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம இஃபெல் ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். சரியா? வவலாக இருந்ததுன்னா வவல்னு பிரிண்ட் பண்ண போகிறோம், இல்லைனா நாட் அ வவல். ஸோ இஃபெல்ஸ் ஒன்லி 2 கண்டிஷன்ஸ், அதனால் இஃபெல் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இஃப் சிஹெச், அந்த வேரியபிள் சிஹெச்சில் தான் இந்த கேரக்டர் இருக்குது இல்லையா? ஸோ சிஹெச் என்னன்ற ஒரு ஆப்ரேட்டர் பைத்தானில் இருக்குது. என்னன்றது ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ என்னெல்லாம் வவல் கேரக்டர்? ஏ, இ, ஐ, ஓ, யூ, ஸ்மால் லெட்டராகவும் இருக்கலாம், கேபிட்டல் லெட்டராகவும் இருக்கலாம். அதனால எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு சிங்கிள் கேரக்டர்ன்றதுனால சிங்கிள் கோட்ஸ்குள்ளார என்க்ளோஸ் பண்ணி கமா போடணும். அப்புறம் பேராந்தசிஸ் யூஸ் பண்ணோம். ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ்னு கொடுக்குறோம், அதனால் கமா இன் பிட்வீன் கண்டிப்பாக கொடுக்கணும். சரியா? ஸோ ஏ, ஸோ ஏஏயூ ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் எப்படி வேணால் இது வேணால் கொடுக்கலாம் இல்லையா? அதனால் போடுங்க. ஸ்டேட்மெண்ட் கடைசியில் கோலன் கொடுக்கணும். கோலன் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டேட்மெண்ட் இண்டென்ட் ஆகிருக்கணும், தள்ளி எழுதணும். ஸோ என்ன பண்ண போகிறோம்? அப்படி இருந்ததுன்னா பிரிண்ட் சிஹெச் கமா, அந்த கேரக்டர் என்னவோ அதை பிரிண்ட் பண்ணுறோம், கமா மெசேஜ் என்ன கொடுக்கணும்? இஸ் அ வவல். அவ்வளோதான். ஓகேவா? நம்ம கொடுத்துருக்கிற கேரக்டர் இதில் செக் பண்ணோம். நான் சப்போஸ் கேரக்டர் வந்து ஏ கொடுக்குறேன் அப்படின்னா, ஏ வந்து என்னன்றது என்ன பண்ணால் இதுக்குள்ளார இருக்கா அப்படின்னு பார்க்கும். இருந்ததுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணோம், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணோம். நான் ஏ டைப் பண்ணுறேன், அப்போ இதுக்குள்ளார இருக்குது, அப்போ ட்ரூன்னு வரும். ட்ரூனா என்ன? ஆட்டோமேட்டிக்காக இங்கே இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகேவா? அப்போ ஏ இஸ் அ வவல்னு வந்துடும். சரியா? சப்போஸ் நான் வந்து இப்போ அடுத்தது அப்படி இல்லைன்னா என்ன பிரிண்ட் பண்ணோம்? நாட் அ வவல், அவ்வளோதான். ஸோ அப்போ எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். எல்ஸ் பக்கத்தில் எப்போதுமே கண்டிஷன் வரக்கூடாது. ஸோ ஃபால்ஸாக இருந்ததுன்னா பிரிண்ட்டு சிஹெச் கமா இஸ் நாட் அ வவல். ஓகேவா? சப்போஸ் நான் வந்து சி கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சிஹெச்சோட வேல்யூ வந்து சி வந்து இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஒரு கேரக்டராக எடுத்து சி இதுக்குள்ளே இல்லை, அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்ஸில் போய்டும். ஸோ சி இஸ் நாட் அ வவல்ன்ற மெசேஜ் வரும். ஓகேவா? ஸோ இதை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஏற்கனவே நேம் கொடுத்து சேவ் பண்ணியிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வருது. நான் கேரக்டர் என்டர் பண்ணுறேன், ஏ கொடுக்குறேன். ஸோ ஏ இஸ் அ வவல். ஓகேவா? ஸோ திருப்பி நாட் அ வவலுக்கு ஒரு கேரக்டர் கொடுப்போம். திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுறேன், சி கொடுக்குறேன். இந்த தடவை நான் சி கொடுக்குறேன். ஸோ சி இஸ் நாட் அ வவல். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளான இஃபெல் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம எழுதுகிறோம். இப்போ இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இந்த இன் ஆப்ரேட்டர் வச்சு இந்த மாதிரி லிஸ்ட் கொடுக்கலாம். ஸோ டப்பிள், பராந்தசிஸ் போட்டால் அதுக்கு பேர் டப்பிள்னு அர்த்தம். ஸோ சீரீஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் எழுதி பராந்தசிஸ். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஸ்ட்ரிங்காகவும் கொடுக்கலாம். ஸோ எப்படின்றது நான் சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு பதிலாக நம்ம வந்து டைரெக்டாக ஸ்ட்ரிங்காக கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகும். ஏஇஐஓயு, கேபிட்டல் ஏஇஐஓயு, அவ்வளோதான். இப்படி எழுதிட்டு டபுள் கோட்ஸ்குள்ளார கொடுத்துருக்காங்க. டபுள் கோட்ஸோ இல்லை சிங்கிள் கோட்ஸோ. அப்போ நான் கொடுத்துருக்க கேரக்டர் ஏ வந்து இதில் செக் பண்ணோம் இருக்கான்னு. ஒரு கேரக்டராக எடுத்து ஆட்டோமேட்டிக்காக, அதுதான் இந்த இன் ஆப்ரேட்டரோட பர்பஸே. ஒன்று எடுத்து செக் பண்ணும், ட்ரூனா வவல் வரும், இல்லைன்னா நாட் அ வவல் பிரிண்ட் ஆகும். இப்படியும் நீங்கள் எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா? இது ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள், என்டர் கேரக்டருக்கு இருக்குது. நான் இந்த தடவை யூ டைப் பண்ணுறேன். U is a vowel. So இப்படி நீங்க இது வந்து another option. இப்படி நீங்க எழுதலாம். ஓகேவா?
ஸோ இப்போ அடுத்த ப்ரோக்ராம் போகலாமா? செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா யூஸிங் இஃப் எல்ஸ் எல்இஃப் ஸ்டேட்மெண்ட் செக் ஸ்மாலஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ். நம்ம ஏற்கனவே வந்து லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் பார்த்தோம். அதில் சின்ன சேஞ்ச் பண்ணால் ஸ்மாலஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸ்மாலஸ்ட் ஆஃப் 3 நம்பர் 3 நம்பரில் எது ஸ்மாலஸ்ட்னு பிரிண்ட் பண்ணோம். ஸோ இப்போ பாருங்கள் போகலாம். ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நம்பரை வாங்கணும். ஸோ n இஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப், இது நம்பருன்றதுனால இன்ட்டு எழுதணும் சரியா? இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் நம்பர், டபுள் கோட்ஸ் இல்லைனா சிங்கிள் கோட்ஸ் எப்படி வேணால் கொடுக்கலாம். என்டர் நம்பர் ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். இதில் 3 கண்டிஷன். ஒன்று ஸ்மாலஸ்ட் இந்த நம்பர் இது வந்து 3 நம்பர் வாங்க போகிறோம் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ப்ரோக்ராம் A இஸ் ஈக்குவல் டு என்டர் ஃபஸ்ட் நம்பர், 3 நம்பர் வாங்கணும். enter first number, b is equal to int of input of enter second number, c is equal to int of input of enter third number. 3 நம்பர் வாங்கணும். அப்புறம் if elif else, ஏன்னா 3 கண்டிஷன் செக் பண்ணுன்றதுனால if else யூஸ் பண்ண மாட்டோம். 2 கண்டிஷன்னா மட்டும்தான் நம்ம வந்து if else. ஸோ 3 கண்டிஷன்றதுனால நம்ம கண்டிப்பாக if elif else ஸ்டேட்மெண்ட், அந்த கொஸ்டின்லேயே அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ if elif else ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கப்புறம் b 3 நம்பரையும் நம்ம இன்புட் வாங்கலாம். ஸோ 3 நம்பர், இது வந்து லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் ப்ரோக்ராம் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் கேட்டதுனால லெஸ் தென் கொடுக்கணும், அவ்வளோதான். a less than b, a less than c. அப்புறம் லார்ஜஸ்ட்க்கு பதிலாக என்ன டைப் பண்ணணும்? ஸ்மாலஸ்ட், அவ்வளோதான். இந்த 2 சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஸ்மாலஸ்ட் ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. நம்ம ஏற்கனவே இது புக் பேக் கொஷின். ஸோ அதில் ஸ்மாலஸ்ட் கேட்டதுனால இந்த சேஞ்சஸ் மட்டும் லெஸ் தென் கொடுக்கணும், இங்கே ஸ்மாலஸ்ட் போடணும். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். அதே ஸ்க்ரீன் வருது. நம்ம திருப்பி இன்னொரு விண்டோவில் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்பர் வந்து நான் கொடுக்குறேன் 4 கொடுக்குறேன். அடுத்தது 8, ஏதோ ஒரு நம்பர் நீங்கள் டைப் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ இப்போ நான் 3 கொடுக்குறேன். இங்கே இப்போ பாருங்கள், 3 இஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இந்த சேஞ்ச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இந்த அவுட்புட் கிடைக்கும். ஓகே, இதுவும் ஈஸியான ப்ரோக்ராம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்னென்னு பார்க்கலாமா? ரைட் அ ப்ரோக்ராம் டு செக் இஃப் த நம்பர் இஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ் ஆர் 0. நம்பர் வந்து பாசிட்டிவா, நெகட்டிவா, 0வா அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். சரியா? அப்போ இதுக்கும் என்ன ஸ்டேட்மெண்ட்? 3 கண்டிஷன். அப்போ கண்டிப்பாக இஃப் எல்எஃப் எல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி. ஒரு நம்பர் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ்னு எப்போ சொல்லுவோம்? நம்பர் வந்து ஒரு நம்பரை பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம எப்போ சொல்ல முடியும்? நம்பர் வந்து கிரேட்டர் தென் 0வாக இருந்ததுன்னா அந்த நம்பர் பாசிட்டிவ்னு சொல்லுவோம். லெஸ் தென் 0வாக இருந்ததுன்னா நெகட்டிவ்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் லாஜிக். ஸோ அந்த கண்டிஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்பரை வாங்கணும். ஸோ n is equal to int of, நம்பருன்றதுனால இன்ட்டு யூஸ் பண்ணணும். இன்ட்டு ஃபங்க்ஷன். ஸோ int of input of enter நம்பர். ஸோ 2 parenthesis க்ளோஸ் பண்ணோம். இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இஃப் n கண்டிஷன் என்ன அப்படின்னா இஃப் n greater than 0, greater than 0. இந்த கண்டிஷன் வந்து நம்ம parenthesis போட்டு எழுதலாம், இல்லைனா parenthesis போடாமலும் எழுதலாம். எப்படி வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். கம்பல்சரி கிடையாது பைத்தானில். C++ல கண்டிப்பாக கண்டிஷன் parenthesisல போடணும். பைத்தானில் அப்படி கிடையாது. நீங்கள் போட்டு எழுதலாம், போடாமலும் எழுதலாம். கோலன் கொடுங்க. ட்ரூவாக இருந்ததுன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன எழுதணும்? n வந்து பாசிட்டிவ். ஓகே, ஸோ என்னன்ற நம்பர் பிரிண்ட் பண்ணிவிட்டு அதை என்ன மெசேஜ் கொடுக்கணும்? இஸ் பாசிட்டிவ், n இஸ் பாசிட்டிவ். ஓகேவா? அடுத்தது என்ன கண்டிஷன் எழுதணும்? எல்எஃப். எல்எஃப்ல என்ன கண்டிஷன் எழுதணும்? n less than 0. லெஸ் தென்னாக இருந்ததுன்னா அந்த நம்பர் என்னன்னு சொல்லணும்? நெகட்டிவ் நம்பர் இல்லையா? அப்போ பிரிண்ட்டு n கமா இஸ், ஒரு ஸ்பேஸ் விட்டுனா பார்க்க ஈஸி நல்லாயிருக்கும். இல்லைனா அப்படியே நீங்கள் டைப் பண்ணாலும் ஓகே தான், நெகட்டிவ். ஓகேவா? இப்போ இந்த கண்டிஷனும் இல்லை, அப்போ அந்த நம்பர் நெகட்டிவும் இல்லை. அப்போனா கண்டிப்பாக அந்த நம்பர் என்னவாக இருக்கும்? 0வாக தான் இருக்கும். அதனால எல்ஸ் போட்டுருணும். எல்ஸில் கண்டிஷன் வரவே கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிண்ட் என்னன்னு போட்டோன்னா 0 is 0 அப்படின்னு நல்லா இருக்காது மெசேஜ். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? த நம்பர் இஸ் 0 அப்படின்னு மெசேஜும் நீங்கள் பார்க்குறதுக்கு ப்ராப்பராக இருக்கணும். ஸோ த நம்பர் இஸ் 0 அப்படின்னு எழுதுறோம்.
ஓகேவா? அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம். ஸோ இதையும் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ போன தடவை இந்த நம்பருக்கு என்ற நம்பர் கொடுக்குறோம். நம்பர் வந்து 5 நான் கொடுக்குறேன். 5 இஸ் பாசிட்டிவ். அவ்வளோதான். இப்போ அடுத்தது திருப்பி ரெண்டாவது தடவை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இப்போ நம்ம நெகட்டிவ் நம்பர் கொடுக்க போகிறோம். ஸோ -9. -9 இஸ் நெகட்டிவ். ஓகேவா? ஸோ திருப்பி நம்ம தேர்ட் டைம் எக்ஸிக்யூட்டிங். இப்போ நம்ம 0 கொடுக்குறோம். 0 கொடுத்தோன்னா என்ன வரும் அவுட்புட்டு? த நம்பர் இஸ் 0. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம். ஸோ இதுதான் கண்டிஷன், greater than 0, less than 0, எல்ஸில் கண்டிஷன் வரக்கூடாது. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இப்போ அடுத்த எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் பார்க்கலாமா? ரைட் அ ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே அ ஃபிபோனாக்சி சீரீஸ் 0 1. இந்த ஃபிபோனாக்சி சீரீஸ் வந்து இந்த கொஷினில் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா 0 1 1 2 3 4 5 கிடையாது. நான் இங்கே பாருங்கள், ஃபிபோனாக்சி சீரீஸ்னால் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன், அப்புறம் நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணலாம். ஓகேவா? ஃபிபோனாக்சி சீரீஸ்னால் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து எப்போதுமே ஃபிபோனாக்சி சீரீஸில் 0ன்னு இருக்கும், அடுத்த நம்பர் 1ன்னு இருக்கும். நம்பர் சீரீஸ்னாலே வரிசையாக அந்த நம்பர் வரும் இல்லையா? ஸோ அடுத்த தேர்ட் டேர்மில் என்ன வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 டேர்ம் இருக்கு இல்லையா, 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணது வரும். ஸோ 0 + 1 1. திருப்பி அடுத்த டேர்ம் எப்படி வரும்? 1 + 1 ஆட் பண்ணணும். ப்ரீவியஸ் 2 டேர்மை ஆட் பண்ணால் 3வது டேர்ம் கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? அப்போ 1 + 1 2. திருப்பி இந்த 1 + 2 3. ஓகே, அப்புறம் 2 + 3 அங்கே தப்பாக சீரீஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கான் அந்த கொஷினில். ஸோ 2 + 3 என்னென்னு வரும்? 5. ஸோ அடுத்தது என்ன வரும்? 3 + 5. ஸோ இந்த டேர்ம் ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் வில் ப்ரொடியூஸ் த தேர்ட் டேர்ம்னு அர்த்தம். சரியா? அப்போ இது வந்து இங்கே 3 + 5 வந்து 8. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம போயிட்டே இருக்கணும் அப் டு n. ஸோ n டேர்ம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. என்னன்ற நம்பர் கிடையாது, n டேர்ம். இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், n டேர்ம் வரைக்கும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட வேல்யூ நான் 7 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1 2 3 4 5 6 7 வரைக்கும் பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? 7 டேர்ம்ஸ் பிரிண்ட் ஆகிடும். சப்போஸ் என்னோட வேல்யூ வந்து நான் 5ன்னு கொடுத்தேன்னா அப்போ இந்த 2 நம்பர் வராது, இதோட நிறுத்திடும். இதுதான் 1 2 3 4 5 டேர்ம்ஸ் பிரிண்ட் ஆகிடும். இதுதான் கொஷின், இதுக்கு நம்ம. ஸோ இதோட லாஜிக் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேர்மோட வேல்யூ வந்து 0, செகண்ட் டேர்மோட வேல்யூ வந்து 1. தேர்ட் டேர்ம் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு 2 டேர்மையும் ஆட் பண்ணால் அடுத்த டேர்ம் வரும். ப்ரீவியஸாக முன்னாடி இருக்கிற 2ஐயும் ஆட் பண்ணால் அடுத்த டேர்ம் கிடைக்கும். இதுதான் லாஜிக். ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் நம்ம கண்டிப்பாக சீரீஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபார் லூப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதோடைய நம்பர் வாங்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இல்லையா? ஸோ n is equal to int of input of enter the value of n ன்னு கொடுங்க. இல்லை enter the number of terms, எப்படி வேணாலும் நம்ம கொடுக்கலாம். enter the value of n. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், 3 வேரியபிள் யூஸ் பண்ண போகிறோம். சரியா? 3 வேரியபிள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இப்போ 3 வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். T1 T2 T3ன்னு வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் ABC வச்சாலும் இது வேணாலும். ஏன் அப்படி T1 T2 T3 வச்சுருக்கேன் அப்படின்னா, டேர்ம் ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் அப்படின்றதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் நான் என்ன சொன்னேன், ஃபிபோனாக்சி சீரீஸ் எப்படி இருக்குன்னு சொன்னேன். 0, அடுத்தது 1, செகண்ட் டேர்ம், அப்புறம் 0 + 1 1, 1 + 1 2, 1 + 2 3, 2 + 3 5. இப்படி தான் போயிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ அடுத்த டேர்ம் வந்து 3 + 5 8 இப்படி. அப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து எனக்கு 0ன்னு கிடைக்கணும். அப்போ நான் ஃபஸ்ட்டு டேர்ம் 0 வர்றதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ T1 T2 ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் எனக்கு T3 கிடைக்கும். இப்போ T1 வந்து நான் -1ஆகவும் T2 +1ஆகவும் நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன். இனிஷியலைஸ் பண்ணால் T3 வந்து T3 is equal to T1 + T2. அப்போ என்ன கிடைக்கும்? ஆட்டோமேட்டிக்காக -1 + 1னா 0 கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, T1 இனிஷியலைசேஷன் பாருங்கள். T1 = -1, T2 = +1. இது மட்டும் மாற்றி போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாகணும். ஓகேவா? கரெக்டாக இப்படி தான் போடணும்.
ஸோ T1 மைனஸ் ஒன்னாக வச்சுருக்கோம், T2 ஒன்னாக வச்சுருக்கோம். இப்போ ஃபார் லுக்குள்ளார நம்ம போகணும். ஃபார் லுக் யூஸ் பண்ணி தான் அந்த எல்லா டேர்ம்ஸையும் ஜெனரேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் I in range of 1, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n கொடுத்துருக்கனால அது என்னென்னு எழுதணும், n+1. இது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸ்டாப் வேல்யூ வந்து -1 பண்ணிக்கோ, அதனால நம்ம +1 நீங்கள் பண்ணிடணும். சரியா? இதான் என்னோட வேல்யூ. நான் வந்து 5 டேர்ம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோன்னா 1, 5 போட்டால் 4 டேர்ம்ஸ் தான் வரும். ஏன்னா 5 வந்து -1 பண்ணிடுறதுனால n+1. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், T3 ஈக்குவல் டு T1 ப்ளஸ் T2 ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு 3வது டேர்ம் கிடச்சிருச்சு. இப்போ பிரிண்ட் ஃபிபனாக்சியோட ஃபர்ஸ்ட் டேர்மை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ T3 பிரிண்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் கீழே பிரிண்ட் பண்ணுறது பதிலாக நம்ம எண்ட் பேராமீட்டர் யூஸ் பண்ண போகிறோம். எண்ட் ஈக்குவல் டு ஸ்பேஸ், இன்பிட்வீன் ஒரு ஸ்பேஸ் விட்டு தள்ளி பிரிண்ட் ஆகும். நமக்கு ஏன்னா கொஸ்டினில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம இப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ -1 + 1னா 0 பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த இட்டரேஷனில் அடுத்த டேர்ம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேல்யூஸை மாற்றணும். என்ன மாற்றணும்? அப்போ தான் அடுத்தடுத்த சக்ஸஸிவ் டேர்ம் ஜெனரேட் ஆகும் இல்லையா? அப்போ என்ன பண்ணும், இது வந்து ஃபஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம். அடுத்த இட்டரேஷனில் என்ன ஆகிடும்னா இதை விட்டுறணும், -1 விட்டுறணும். அப்போ இதுவும் அப்போ இது வந்து எப்படி ஆகிடும் நமக்கு, இது வந்து ஃபஸ்ட் டேர்ம் ஆகிடும். ஓகேவா? இது வந்து செகண்ட் டேர்ம் ஆகிடும். ஓகே, அப்போ இதை எப்படி நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக இங்கே போடலாம்? ஸ்டேட்மெண்ட்டாக இங்கே எப்படி எழுதலாம் அப்படின்னா T1 ஈக்குவல் டு T2. T2ஓட வேல்யூ வந்து ஃபஸ்ட் டேர்ம் ஆகிடும், T1 ஆகிடும். ஓகேவா? அடுத்தது T2ஓட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா T3ஓடது. ஓகே, அப்போ என்ன ஆகும், 1 + 0 அடுத்த இட்டரேஷனில் 1 + 0 T3 = T1 + T2 கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்போ 1 + 0னா 1ன்றது ப்ரொடியூஸ் ஆகிடும். ஸோ இப்படியே ரிப்பீட் பண்ணிவிட்டு எல்லா டேர்ம்ஸும் ஜென்ரேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் லாஜிக். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். என்டர் த வேல்யூ ஆஃப், நான் இந்த புது விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். பழைய விண்டோலேயே வருது, பழைய ஷெல் விண்டோலே வருது, அதனால் புதுசு. ஸோ அதை திருப்பி ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பாருங்கள், வேல்யூ ஆஃப் n கொடுக்குறேன். எனக்கு வந்து 7 கொடுக்குறேன். 7 டேர்ம்ஸ் வேணும். பாருங்கள், நம்ம இதுதானே பார்த்தோம். 0 1 0 + 1 1 1 + 1 2 1 + 2 3 2 + 3 5 3 + 5 8. அவ்வளோதான், ஃபிபனாக்சி ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த எக்ஸசைஸ் போகலாமா? நெக்ஸ்ட் ஒன், ரைட் அ ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். இது வந்து உங்களுடைய புக்கு உள்ளாரே கொடுத்துருக்க ப்ரோக்ராம், கண்டிப்பாக கம்பல்சரியில் கேட்குறதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அப் டு n. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து எதுலேருந்து ஆரம்பிக்கும், 1லேருந்து ஆரம்பிக்கும். 0 ஆட் பண்ணக்கூடாது. ஸோ 1 + 2 + நான் என்னோட வேல்யூ வந்து 3 அப்படின்னு கொடுத்தா 1 + 2 + 3 வரைக்கும் ஆட் பண்ணி ஆன்சர் சொல்லணும். என்னோட வேல்யூ 10னா 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா அப் டு 10 வரைக்கும் ஆட் பண்ணணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம். ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணால் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ சம் வேணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு வேரியபிளில் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் ஆட் பண்ண முடியும். சரியா? ஸோ சம் = 0 போடலாம், இல்லை s = 0 போடலாம். ஸோ n = நம்பர் வாங்கணும் இல்லையா, வேல்யூ ஆஃப் n எது வரைக்கும் ஆட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இன்புட் ஆஃப் enter the value of n. போன ப்ரோக்ராமில் enter the value of n க்கு பதிலாக நீங்கள் enter the number of termsம் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ enter the value of n. சரியா? இப்போ ஃபார் லூப், கண்டிப்பாக ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் I in range of 1லேருந்து எது வரைக்கும் ஆட் பண்ணணும், 1, n + 1 வரைக்கும். 10 கொடுத்தனா என்னன்னு கொடுத்தா என்ன ஆகிடும், 9 வரைக்கும் தான் ஆட் பண்ணணும். அதனால் n + 1 இது மட்டும் கரெக்டாக ஸ்டாப் வேல்யூ எப்போதுமே கரெக்டாக போடுங்க. ஸோ s = s + i. அவ்வளோதான். எஸ்ஸோட வேல்யூ வந்து என்னது, s = s + i. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இது ஒர்க் ஆகும் அப்படின்னா,
இப்போ நான் வந்து வேல்யூ ஆஃப் என்னோட வேல்யூ வந்து 3 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் என்னோட வேல்யூ, n is equal to 3. ஓகே, ஸோ ஃபார் I in range of 1, n plus 1, அப்போ 1 to 4 வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். சரியா? 1 to 4னா அப்போ என்னவா எடுத்துக்கும், 1லேருந்து 3 வரைக்கும் தான் எடுத்துக்கும். ஏன்னா -1 பண்ணிடும் இல்லையா? அப்போ ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கும். ஓகே, எஸ் வந்து நம்ம ஏற்கனவே 0 போட்டிருக்கோம். அப்போ ஃபஸ்ட் இட்டரேஷனில் என்ன ஆகும், s is equal to ஆல்ரெடி எஸ்ஸோட வேல்யூ வந்து 0ன்றதுனால 0 + 1, ஐயோட வேல்யூ 1 இல்லையா? அப்போ 0 + 1 அப்போ என்ன கிடைக்கும், நமக்கு 1ன்றது கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் ஆட் பண்ணி நமக்கு 1 கிடச்சிருச்சு. இப்போ திருப்பி அடுத்த இட்ரேஷன் போகும். அடுத்த இட்ரேஷனில் 2 எடுத்துக்கும். சரியா? ஸோ 1லேருந்து 3 வரைக்கும். அப்போ ஐயோட வேல்யூ இப்போ என்ன ஆயிடுச்சு, 2 ஆயிடுச்சு. உள்ளே வருது s is equal to செகண்ட் இட்டரேஷனில் s is equal to s plus I. ஏற்கனவே எஸ்ஸோட வேல்யூ என்னது 1, இப்போ மாறிடுச்சு, எஸ்ஸோட வேல்யூ 1ன்னு ஆயிடுச்சு. ஸோ 1 + ஐயோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, 2 ஆயிடுச்சு. ஸோ 1 + 2 = 3. ஓகேவா? இப்போ திருப்பி அடுத்த இட்ரேஷன் போகுது. இப்போ நான் ஐயோட வேல்யூ வந்து 3ன்னு எடுத்துக்கோம். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ வந்து நமக்கு 3. ஸோ s is equal to s plus, அப்போ எஸ்ஸோட வேல்யூ ஏற்கனவே நமக்கு என்ன இருந்தது, 3 இருந்தது இல்லையா? அப்போ 3 + 3, 3 + 3 is equal to 6. equal to 6. ஓகேவா? ஸோ equal to 6. இப்போ 1 + 2 + 3 ஆட் பண்ணால் நமக்கு 6 தான் ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வந்து சம் ஆஃப் தி நேச்சுரல் நம்பர்ஸ்னு அர்த்தம். ஸோ சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸ்னால் நான் 3ன்னு கொடுத்தேன்னா 1 + 2 + 3 ஆட் பண்ணால் நமக்கு 6 கிடைக்குது. சப்போஸ் என்னோட வேல்யூ 10னா 1 + 2 + 3 எக்ஸட்ரா அப் டு 10 வரைக்கும் ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து 55 கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா? என்னோட வேல்யூ நான் அப்போ 3 கொடுக்குறேன் பாருங்கள். நம்ம பிரிண்ட்டே ஆகலை. நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், இதில் நம்ம கம்ப்ளீட்டே பண்ணல ப்ரோக்ராமை. பிரிண்ட் பண்ணால் தானே பிரிண்ட் ஆகும். ஸோ என்ன பண்ணணும், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ பிரிண்ட் மெசேஜ் ஒன்று பிரிண்ட் பண்ணுறோம். சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் ஈக்குவல் டு கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு கம்மா. இதில் இருக்க ஆன்சரு எஸ்ஸில் இருக்கு. எஸ், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் என்னோட வேல்யூ 3 கொடுக்குறேன். ஸோ சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் ஈக்குவல் டு 1 3 6 இப்படி வருது. இதெல்லாம் இதில் பண்ணுற மிஸ்டேக். அதனால தான் இது கேட்டிருக்காங்க கம்பல்சரியில். ஸோ அதனால் 1 3 6 எனக்கு ஒரே தடவை தான் வரணும். சம் ஆஃப் இந்த கடைசி ஆன்சர் மட்டும்தான் வரணும். அப்போ நம்ம ப்ரோக்ராமில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நான் ஃபார் லுக்குள்ளாரையே எழுதியிருக்கேன். இந்த ஃபார் லுக்கில் 2 ஸ்டேட்மெண்ட்டு உள்ளுக்குள்ளே ஒரே அலைன்மெண்ட்டில் இருக்கா. அப்போ இது ஒரு இட்ரேஷன் அப்போவையும் இது பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு தடவையும் ஆன்சர் வருது. எனக்கு அப்படி வரக்கூடாது. ஃபார் லுப்பை விட்டு வெளியில் வரணும். அப்போ 0 இண்டென்டிங் ஃபாருக்கு நேராக எழுதணும் தான். இப்போ பாருங்கள், நமக்கு கரெக்டாக வரும் இதெல்லாம். ஸோ இந்த ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம். இதில் தப்பு இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் வராது. ஓகேவா? ஸோ நம்ம புதுசாக இப்போ புது விண்டோவில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் 3 கொடுக்குறேன். ஸோ என்ன சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் ஈக்குவல் டு 6 அழகாக ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இன்னொரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ரன் 10 கொடுத்து பார்ப்போம். ஸோ வேல்யூ ஆஃப் n வந்து 10 கொடுக்குறேன். அப்போ சம் ஆஃப் நேச்சுரல் 55. ஓகே, ஸோ இதெல்லாம் நான் காமிச்சதெல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான இது ஒரு கம்பல்சரி ப்ரோக்ராம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் அடுத்த ப்ரோக்ராம் என்னன்னு பார்க்கலாம். ரைட் அ ப்ரோக்ராம் டு செக் த கிவன் நம்பர் இஸ் அ palindrome ஆர் நாட். 6 7 8 இந்த 3 ப்ரோக்ராமும் நான் வந்து அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அகிலா கம்ப்யூட்டர் கிளாஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து
பார்க்க முடியும். எல்லா ஆன்சருமே இந்த 12th கம்ப்யூட்டர் சயின்ஸோட எல்லா ஆன்சருமே நான் வந்து ஒரு லெசனாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அண்டர்ஸ்டாண்ட் படிக்கும் போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா எப்போதுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புக் பேக் ஆன்சர்ஸ் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் நீங்கள் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். தேங்க்யூ.